ஒரு நாள் கைலையில் பரமேஸ்வரர் ராமநாமத்தை ஜபித்தபடி இருந்தார். அதை கேட்ட பார்வதி, தங்களுடைய நாமத்தை விட சிறப்பு வாய்ந்ததா இந்த நாமம் என்று கேட்டார். அதற்கு சிவன், உமா, இனி வரப்போகும் காலத்தில் உலகம் தர்ம வழிப்படி நடக்கவும் செயற்கரிய செயல்கள் செய்ய போகிறார். அந்த அவதாரத்தில் ராம் என்ற பெயர் மிகவும் புகழ் பெறும். அது மட்டுமல்லாமல் நானே என்னுடைய 11வது ருத்ர ரூபத்தை ராமரின் உதவிக்காக பூமியில் பிறக்கச் செய்ய போகிறேன் என்றார். அதை கேட்ட சக்திக்கு அந்த அவதாரத்தின் போது தானும் உடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. ஈசனிடம் அதை சொல்ல அவரும் சம்மதித்தார். அந்த அவதாரம் எப்படி இருக்க வேண்டும் என விவாதித்தனர். அம்மையும் அப்பனும் மனித வடிவு எடுப்பது இயலாது. ஏனெனில் ராமனுக்கு தாசனாக பணியாளனாக இருக்க வேண்டும். எப்போதுமே எஜமானனை விட பணியாளன் ஒரு படி குறைந்தவனாகவே இருப்பது நல்லது என்பது ஆன்றோர் வாக்கு. அது மட்டுமல்ல, முன்னொரு காலத்தில் ராவணன் நந்தியை மதிக்காமல் குரங்கு முகம் என பழித்தான். அதனால் நந்தி ஒரு குரங்கால் உன் ராஜ்யம் முழுவதும் அழியும் என்று சாபம் கொடுத்தார். அந்த சாபம் பலிக்கவும் ராமனுக்கு தாசனாக இருக்கவும் தோதாக வானர ரூபம் எடுக்க முடிவானது. உலகன்னை வானரத்தின் வாளாக நான் இருப்பேன் என வேண்ட எம்பெருமான் அதற்கு ஒப்புக்கொண்டார். அதனால்தான் அனுமனின் வாள் சக்தி மிகுந்ததாகவும் அழகானதாகவும் விளங்குகிறது.